பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் பியூஷ் கோயலை இன்னும் சற்று நேரத்தில் அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் சந்திக்கின்றார். என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் நினைவதன் மூலமாக தென் மாவட்டங்களில் ஒரு வலுவான அணியாக என்டிஏ கூட்டணியானது உருவாகி இருக்கிறது. அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட்டதற்கு டிடிவி தினகரனும் ஒரு முக்கியமான வாக்கை பிரிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியை நிறுவுவதன் மூலமாக ஒரு வலுவான எதிர்ப்பை தென் மாவட்டங்களுக்குள் ஏற்படுத்தும். அதே போன்று டெல்டா பகுதிகளிலேயும் டிடிவி தினகரனுடைய செல்வாக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு வலுவான கூட்டணி அமைத்து ஒரு தேர்தல் களத்தில் முக்கியமான இடத்தை நோக்கி அதிமுக கூட்டணி நகர்ந்திருக்கிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் பாஜகவுடைய கருநாகராஜன் இணைந்திருக்கிறார். கருநாகராஜன், வணக்கம். இந்த டிடிவி தினகரனுடைய இந்த வருகை என்டிஏ கூட்டணியில் அவர் மீண்டும் சேர்ந்திருக்கிறது என்பது பாஜக அதிமுக கூட்டணிக்குள் என்ன மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது? நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. அமமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே மறுபடியும் உருவான போது அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இருக்கிறோம். ஏற்கனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு கட்சியில் நாம் இருக்க முடியாவிட்டாலும் ஒரு அணியில் நாம் இருப்போம் என்று அவர் மிக தெளிவாகவே அன்று மக்களிடம் எடுத்து சொன்னார். அந்த கட்சி தொண்டர்களுக்கு சொன்னார். அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்பதைத்தான் நான் மயிலோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது கட்சிக்கு, ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு பலம் சேர்க்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது தென் தமிழகத்திலும் சரி, அதே போன்று டெல்டா மாவட்டங்களிலும் சரி கூடுதல் பலத்தை தரும். எல்லா பகுதியிலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்தாலும் டெல்டா பகுதியிலும் தென் தமிழகத்திலும் கூடுதல் பலனை தரும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். அவருடைய வருகை மிக மகிழ்ச்சியை தருகிறது. கட்சிக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஒரு உத்வேகத்தை தரும் என்பது உறுதி. இப்போ 2017 இபிஎஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல டிடிவி தினகரன் மிக முழுமையாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இணைஞ்சு தேர்தலை சந்திக்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலைப்பாட்டை பாஜக எப்படி சமன் செய்ய போகுது சார்? இந்த நிலைப்பாட்டுங்கிறது வேற, தேர்தல் என்பது வேற சார். நீங்க என்ன நிலைப்பாடு இப்ப வைகோ திமுகவுக்கு எதிராக எடுக்காத நிலைப்பாடு உலகத்துல ஏதாவது இருக்கா? அவரை விட திமுக விமர்சித்த தலைவர்கள் யாராவது இந்த தமிழ்நாட்டுல இருக்காங்களா? அந்த கட்சியும் சரி, கட்சி தலைவர்களையும் சரி, தனிப்பட்ட முறையில அவருடைய விமர்சனம் எந்த அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு, மிகப்பெரிய ஒரு மிக கடினமான வார்த்தைகளை எல்லாம் அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தினாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். அப்ப அதெல்லாம் நீங்க என்ன அரசியல் நிலைப்பாடா நினைக்கிறீங்க? 17ல இருந்து அவர் ஒரு பங்காளி சண்டை சார், பங்காளி சண்டை இருந்தது, அது சரியாயிரும். இப்ப நம்ம நாடு நல்லா இருக்கணும், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், திமுக ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எடுக்கிற முடிவும் இப்ப நீங்க பேசுற நிலைப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நிலைப்பாடு என்பது வேறு. அவங்க ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அண்ணன் இபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய சசிகலா அம்மா அவர்கள், இப்படிலாம் பல பிரிவுகள் ஏற்பட்டது. அது ஒரு குடும்ப சண்டையாக பார்க்கப்பட்டது. தமிழக மக்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். டிடிவி அவர்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட தொடங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இணைப்புக்கும் அந்த பழைய நிலைப்பாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால இது இன்றைக்கு அவர் எடுத்திருக்க முடிவு நாட்டு நலன், தமிழக மக்களுடைய நலன், தமிழ் மாநிலத்தினுடைய நலன் என்ற ஒற்றை நோக்கை அவர் கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த கூட்டணியில் அவர் இணைந்து செயல்பட முன் வந்திருக்கிறார். அது தமிழக மக்கள் நிச்சயம் பாராட்டுவார்கள். இந்த முடிவுக்காக அவரை மகிழ்ச்சியோடு போற்றுவார்கள். தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல தமிழகத்தில் நடக்க போகுது. இப்ப மதுராந்தகத்துல பாரத பிரதமர் தலைமையில ஒரு மாநாடு நடக்கவிருக்கு. அந்த மாநாட்டில்
எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனையும் ஒரே மேடையில பார்க்க முடியுமா சார்? நிச்சயமா பார்க்க முடியுங்க. அவங்க கூட்டணிக்கு வந்த பிறகு அது ஒரே மேடை மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அமரப்போகிற மேடை. அதுல அவருக்கும் இருக்க நிச்சயமா வாய்ப்பு இருக்கும். அத நீங்க கட்சி கூட்டணியிலே இணைந்துட்டாங்கன்னா உடனே ஒரு மேடை மட்டுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க முடியுமா? நம்ம தான் நீங்க பத்திரிகையாளர்கள் தான் இதை ஒரு பெரிய கேள்வியா திருப்பி திருப்பி கேட்கறீங்க. இன்னைக்கு சந்திக்கிறாங்க, பிஎஸ்கோல சந்திக்கிறாங்க, கூட்டணியில இணையறாங்க. அவரே இப்ப ஒரு சில நிமிடங்கள்ல இப்ப பேட்டி கொடுக்க போறாரு தாஜ் கோரமண்டல்ல. அப்ப அந்த பேட்டியில் அவர் எல்லா விளக்கமும் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் விளக்க சொல்வார். கூட்டணி பலவாய்ந்த கூட்டணி பொங்கலுக்கு பிறகு உருவாகும் என்று எங்க மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அந்த நிலையை நோக்கி இப்ப போய்கிட்டே இருக்கோம். இன்னும் இதோட முடிவாயிரல. மாநாட்டுக்கு பிறகும் கூட இன்னும் வேறு சில முயற்சிகள், புதிதாக வேறு சில கட்சிகள் கூட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸ் கூட தை பிறந்தால் வழி பிறக்குனாரு. தை பிறந்துருச்சு என்னன்னு கேட்டாங்க. தை பிறந்திருக்கு, இன்னும் 30 நாள் இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதனால அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா தலைவர்கள் எல்லாம் மேடையை அலங்கரிப்பார்கள் என்பது நிச்சயமான உண்மை. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.